السلام عليكم ورحمة الله وبركاته. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, பிஐயி ஷைஇன் கான யப்தஉன் நபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல பைத்தஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் நுழைகின்ற அந்த வேளையில் அவர்கள் முதலாக என்ன செய்வார்கள் என்று கேட்கப்பட்டது. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், பிஸ்ஸிவாக், அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள் என்றார்கள். மிஸ்வாக்கை கொண்டுதான் அவர்கள் தொடங்குவார்கள். முதல்ல வீட்டுக்கு வந்தவுடனே மிஸ்வாக் செய்வாங்க, அதுக்கு பிறகு தான் மற்ற எல்லா காரியங்கள்லையும் அவங்க ஈடுபடுவாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். மிஸ்வாக்கு செய்வது சுன்னத்தாக்கப்பட்ட நேரங்களில் ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு போகும் பொழுது வீட்டில் நுழைஞ்சவொன்னே முதல் வேலையாக மிஸ்வாக் செஞ்சுருக்காங்க. அப்போ அது நமக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்குது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை 2 தடவை அல்ல, எப்போது அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு சென்றாலும் அவர்கள் செய்கின்ற முதல் வேலையாக இதுதான் இருக்கும், மிஸ்வாக் செய்வதாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஹதீஸில் கான யபுதஉன் நபியு என்று அந்த ஹதீஸினுடைய வாசகத்தில் கானங்கிற வார்த்தை வந்திருக்கு. கானங்கிற வார்த்தை அரபியில் தொடராக விடாமல் எப்போதும் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார்கள் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வீட்டுக்கு போனாலும் அப்போ மிஸ்வாக் செஞ்சுட்டு தான் அவங்க வீட்டுக்குள் நுழைவாங்க அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. வீட்டுக்குள் நுழையும் பொழுது மிஸ்வாக் செஞ்சாங்கன்னு வருது. என்ன காரணம், ஏன் அந்த காரியத்தை முதல்ல செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு பல்வகையான காரணங்களை சொல்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைமார்களுடைய வீடு வஹி இறங்கக்கூடிய இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைமார்கள் வீட்டில் நிறைய வஹி இறங்கி இருக்கிறது, வசனங்கள் குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்கி இருக்கிறது. அப்போ வஹி இறங்கக்கூடிய இடமாக இருக்கிற காரணத்தினால அதனால் இறைவனுடைய செய்தியை எதிர்பார்த்து அந்த நேரத்தில் தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்து கொண்டார்கள் என்று சிலர் சொல்கிறாங்க. இது அந்த அளவுக்கு பொருத்தமானதாக தெரியல இந்த காரணம். ஏன்னா வஹி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மனைவிமார்கள் வீட்டில் மட்டும் இறங்குறதில்லை, எல்லா இடங்கள்ல இறங்கும், மஸ்ஜிதில் இறங்கும், அவங்க இருக்கக்கூடிய பயணங்களில் இறங்கும், எல்லா இடத்துலையுமே இறங்கும். அதனால் வீட்டுக்கு வந்த உடனே வஹி இறங்கும், வீட்டுக்குள் வரக்கூடிய ஒவ்வொரு நேரத்துலையும் வஹி இறங்கும் அப்படின்னு அர்த்தம், அப்படிங்கிற அர்த்தம்லாம் இல்லை. அப்போ அதனால் அதுக்காக மிஸ்வாக் செஞ்சாங்க அப்படிங்கிறது சரியான ஒரு பொருத்தமான காரணமாக இல்லை. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் வந்தவுடனே முதல்ல மிஸ்வாக் செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு காரணத்தை எழுதும் பொழுது, அதாவது வீட்டுக்குள் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வேளையாக அவர்கள் நஃபில் தொழுகைகளை தொழுவார்கள். அவள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழுகைக்காக மிஸ்வாக் செய்கிறது சுன்னத்துன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் நஃபில் தொழுகைக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்தார்கள் என்றும் எழுதுகிறார்கள். நமக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகைகளை மஸ்ஜிதில் தொழுவாங்க, நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுவாங்க. வீட்டில் தொழக்கூடிய அந்த தொழுகைக்காக மிஸ்வாக் செய்தார்கள் என்றும் சில இமாம்கள் சொல்கிறார்கள். இது ஓரளவுக்கு பொருத்தமானதாக இருந்தாலும் மிக பொருத்தமான ஒரு காரணம் என்பது அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னும் நிறைய இமாம்கள் சொல்கிறார்கள், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் வந்த உடனே முதல் வேலையாக மிஸ்வாக் செய்வாங்க அப்படின்னா, வீடு அப்படிங்கிறது மனைவியோடு நெருங்கக்கூடிய ஒரு இடம். மனைவியோடு நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில் அதாவது தூய்மையாக இருக்க வேண்டும், அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்து நமக்கு வழிகாட்டினார்கள். ஏதாவது வெளியே போயிட்டு வரும் பொழுது இது உம்மத்திற்கான ஒரு வழிகாட்டுதல், ஒரு பாடம். வெளியே போயிட்டு வரோம், நீண்ட நேரங்கள் வெளியே இருப்போம், அல்லது எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம், அப்போ வாயில் ஏதாவது ஒரு வாடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அது மனைவிக்கு ஒரு வகையான ஒரு தொந்தரவை, ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். அது நாளடைவில் அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அது மனக்கசப்புகள், பிரிவினைகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைஞ்சிரும். அதனால் நீங்கள் வீட்டுக்குள் போகும் பொழுது மனைவியை நெருங்கிறதுக்கு முன்னால் முதல்ல மிஸ்வாக் செஞ்சுக்குங்க, உங்களை தூய்மைப்படுத்திக்குங்க அப்படிங்கிற ஒரு பாடத்தை இதன் வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உம்மத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று இமாம்கள் சொல்கிறாங்க. அப்போ இதுதான் பொருத்தமான காரணம். வீட்டுக்குள் நுழையும் பொழுது மனைவியோடு நெருங்கக்கூடிய இடமாக இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல மனைவிக்காக தன்னை தயார்படுத்தி கொள்ளுதல் என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிஸ்வாக் செய்வதை நமக்கு சுன்னத்தாக ஆக்கினார்கள்.
அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் மனைவிமார்களோடு நடக்கக்கூடிய அந்த நடைமுறையை குறித்து பேசுகிறான். வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், நீங்கள் உங்கள் மனைவிமார்களிடத்தில் அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். இன்னொரு இடத்துல சொல்கிறான், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உங்களுக்கும் இருக்குதுங்கிறான். அதாவது அவங்க விஷயத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அதே மாதிரி உங்கள் விஷயத்தில் அவங்களும் சில விஷயங்கள் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்புகள் நீங்கள் பூர்த்தி செய்யணும். இந்த மாதிரி மனைவி இருக்கணும், இந்த மாதிரி மனைவி மகிழ்ச்சி, அதாவது தன்னை அலங்காரப்படுத்திக்கணும், சந்தோஷப்படுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களும் உங்கள் விஷயத்தில் நினைப்பாங்களா இல்லையா? அப்போ அந்த எதிர்பார்ப்புகள் ஆசைகளை பூர்த்தி செய்யணும். அதாவது கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் தன்னை அலங்காரப்படுத்தி கொள்ள வேண்டும், அழகுபடுத்தி கொள்ள வேண்டும். அது வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த வசனமும் நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பார்த்தாங்க. அவங்க கையில் ஒரு வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு ரிங்கு, ஒரு வளையம் இருந்துச்சு கையில் போடுற மாதிரி. அதை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாஹாதா யா ஆயிஷா, இது என்ன ஆயிஷா, என்ன கையில் இந்த மாதிரி ஏதோ வளையத்தை வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்களாம், ஸனஅதுஹுன்ன அதஸய்யனு லக ஃபீஹின்ன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுக்காக என்னை நான் அலங்காரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் தயார் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு, உங்களுக்காக என்ன நான் அழகுபடுத்தி காட்டுவதற்காக இதை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க. அப்போ மனைவிக்காக தன்னை அலங்காரப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு கணவன், கணவனுக்காக மனைவி தன்னை அலங்காரப்படுத்தி கொள்ள வேண்டும். இது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு அம்மா வந்துச்சு தன்னுடைய கணவனை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி என் கணவன் எனக்கு பிடிக்கல, வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் அந்த கணவரை விட்டு நான் பிரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சு. என்ன காரணம் அப்படிங்கிறத உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆழமாக டீப்பாக விசாரிக்கலாம் இல்லை. அவருடைய தோற்றத்தை பார்த்தவொடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன் இந்த அம்மா அவரை வெறுக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, அவர் பங்கரையாக இருக்கிறார், ஒரு தலைமுடி வாரலை, எண்ணெய் தேய்க்கலை, நல்ல ட்ரெஸ்ஸு போடலை, பார்க்குறதுக்கு அழகாகவே இல்லை, ஒரு மாதிரியாக இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த அம்மா வெறுக்குது அப்படிங்கிறத உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா விளங்கிக்கிட்டு அவரை கூப்பிட்டு சொன்னாங்களாம், நல்லா குளித்து நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு எண்ணெய் தேய்ச்சி தலைவாரிட்டு ஒன்று அழகான முறையில் ஒன்று ஆக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த மாதிரி போயிட்டு வந்த பிறகு அந்த அம்மாட்ட கேட்டாங்களா, இப்போ ஓகேவான்னு கேட்டாங்க. இப்போ ஓகே அப்படின்னாங்க. அப்போ தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்களாம், உன் மனைவி உங்கள்கிட்ட இப்படி தான் எதிர்பார்க்குறான், நீ இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கும்போது நீ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி உன்னை ஏற்றுக்குவா? அதனால் இந்த மாதிரி கணவன் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மனைவிக்கு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்யணும். அவளை மட்டும் நல்ல ட்ரெஸ்ஸு போடணும், நல்லபடியாக இருக்கணும், அழகாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற அதே எதிர்பார்ப்பு அவளுக்கு இருக்குமா இல்லையா? அதை நீங்கள் ஏன் பூர்த்தி செய்கிறதில்ல? இதனால தான் குடும்பத்தில் விவகாரங்கள் வருது, பிரச்சனைகள் வருது. அதனால் அவள் எதிர்பார்க்குற மாதிரி நீ மாற்றிக்கோ, ஆசைப்படுற மாதிரி மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியுது. அப்போ மனைவிக்காக தன்னை அலங்காரப்படுத்தி கொள்ள வேண்டும், இது கணவனுடைய கடமை. அந்த அலங்காரப்படுத்தி கொள்வதில் ஒன்று தான் இந்த மிஸ்வாக். வீட்டுக்குள் நுழையும் பொழுது ஏதாவது துர்வாடைகள், ஏதாவது கராகத்தான அந்த வாடைகளால் மனைவி முகம் சுளித்து விடக்கூடாது, அது அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்திற்கு இந்த சுன்னத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுன்னத்தை பேணி நடக்கவும் அதன் மூலம் தன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நீடிக்கவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.